நம்மேல் இருக்கிற அபிஷேகம் மிக பெரியது. நாம் நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமையை உணராமல், இல்லை அந்த அபிஷேகத்தின் திட்டத்தை உணராமல் நாம் ஓடிட்டுருக்கோம். நிறைய நேரங்களில் நம்ம புறஜாதிகள் கவனிக்கிறாங்க, ஆண்டவரை அறியாதவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறவங்க நம்மளை கவனிக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விசேஷத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு விசேஷத்தை ஒரு ஸ்பெஷலாக அவங்க பார்க்குறாங்க. நம்மை குறித்து சிலர் ஒரு நிதானம் பண்ணுவாங்க. இவரிடத்துல, இந்த ஊழியரிடத்துல, இந்த சகோதரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நிதானம் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு தான் புரியல. நீங்கள் இஸ்ரேல் மக்களை பார்த்திங்கன்னா ஆண்டவர் அழகாக நடத்தி பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் கொண்டு வச்சார். நல்ல வாழ்க்கை கொடுத்தார், நல்ல வீடுகளை கொடுத்தார், மரம் செடி கொடி எல்லாம் என்னது தோட்டம் துறவு எல்லாம் கொடுத்தார். ஆனால் அவங்க அதை ஒழுங்காக இல்லை. ஆனால் அவங்க அதை சரியாக கவனிக்கலை, சரியாக அதை பராமரிக்கலை, சரியாக பாதுகாத்துக்கலை. அந்த சுதந்திரத்தை தப்பாக உபயோகப்படுத்தினாங்க. இப்படி இருந்த காலகட்டங்களில் தான் எரேமியா தீர்க்க தரிசனம் எழுதுகிறார், நிறைய உரைக்கிறார், ஏசாயா எழுதுகிறார். இந்த காலங்களில் தான் இவங்க எழுதின தீர்க்க தரிசனம், இவங்க உரைத்த தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வெளியே இருக்கிற நேபுகாத் நேச்சர் கவனிச்சிட்டு இருந்தார். யார் கவனிக்கிறாரு? நேபுகாத் நேச்சர் கவனிச்சார். அவரு கூப்பிட்டு எரேமியா கிட்ட கேட்குறாரு, என்னை பற்றி கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்குறாரு. அப்படின்னா எரேமியாவின் மேலே இருக்கிற அபிஷேகம் யாருக்கு தெரியுதுன்னா நேபுகாத் நேச்சருக்கு தெரியுது, வெளியே இருக்கிறவனுக்கு தெரியுது, ஆனால் கூட இருக்கிற ஆளுக்கு தெரியல. அப்படி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். தேவன் நம்ம மேலே ஒரு விசேஷமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்கள் மேலே ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்குது, உங்கள் மேலே ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹிந்துவாக இருந்திருக்கலாம், இல்லை பிறப்பு கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு பிளானை வச்சு தான் உங்களை இந்த பூமியிலேயே கொண்டு சேர்த்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை அபார்ஷன் பண்ணிடலாம்னு நினச்சிருக்கலாம், இல்லை இந்த குழந்தை வேண்டான்னு நினச்சிருக்கலாம், இது தண்டத்துக்கு ஊரை சுற்றுதுன்னு நினச்சிருக்கலாம், இது உருப்பிடுமா, என் குடியை கெடுக்கிறதுக்கு வந்திருக்குன்னு கூட நினச்சிருக்கலாம், வேண்டான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று, தேவன் ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை, என் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்து தான் பிறக்க வைத்தார். அல்லேலூயான்னு சொல்ல மாட்டிங்களா? அல்லேலூயா. ஆல்ரெடி ஏற்கனவே அதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு சேர்த்தார். இந்த நிதானம் நமக்கு வர்றதில்ல. நம்ம சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு நம்ம அழைப்புக்குள்ளே வரும்போது தான், அப்போ கூட நமக்கு இன்னும் கூட நிறைய பேருக்கு டவுட்டு, என்னை ஊழியத்தை கர்த்தர் அழைச்சாரா, என்னை தெரிஞ்சுக்கிட்டாரா, நான் போதக ஊழியம் தானா, இல்லை என் மேலே அபிஷேகம் இருக்குதா இல்லையா, எனக்கு வரங்கள் இருக்குதா, கிருபை இருக்குதான்ற கேள்வியோடைய காலத்தை ஓட்டிட்டு செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க, ஊழியத்தை முடித்தவங்க இருக்கிறாங்க. ஊழியத்தில் ஆண்டவருக்குன்று ஓட வந்த நாம் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரியை பண்ணுறாங்களான்னு பார்த்தா சொல்ல முடியல. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்குது? என்ன சொல்லுவோன்னா, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மட்டும் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன்னா இந்திய தேசத்தை என்ன பண்ணிவிடுவேன், மாற்றிடுவேங்கிற மாதிரி பேசுகிறது. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுறது, இந்த ஊழியத்தில் இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு பேசுறது. என்ன, என் ஊழியத்தை இவங்க கெடுக்கிறாங்க, அவங்க கெடுக்கிறாங்க, இவங்களால தான் பிரச்சனை. நம்ம பேசியே என்ன பண்ணுறோம், அவங்கள பேசியே காலத்தை ஓட்டி நாசம் பண்ணிடுறோம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணவில்லை, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டு வைக்கல. நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நம்புறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர், கர்த்தர் உங்களை பிறப்பதற்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை அபிஷேகம். பக்கத்தில் சொல்லுங்களேங்க, நீங்கள் சொன்னதாங்க பலிக்கிறது. நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், அவங்கள பார்த்து சொல்ல, கையை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை நீங்கள் தாயின் கருவில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை உடையவங்களாக தான் இருக்கிறோம். நாம் அதை புரிஞ்சிக்காம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஊழியத்தில் ஏதோ ஒரு ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். நாம்
ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் யார்? இந்த கோரேஸ் ரட்சிக்கப்பட்டவரா? யூதனா? இல்லை, யூதனும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன். உனக்காக கதவுகள் திறந்துருக்கும், பூட்டப்படாமல் இருக்கும். நான் உன் வலது கையை பிடிச்சு நடத்துவேன் சொல்றாரு. வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாடுல முறித்து உள்ள இருக்கிற புதையலையும் பொக்கிஷத்தையும் கொடுப்பேன். இது எங்கே, யாருக்காக, எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. யாரை குறித்து? கோரேசை குறித்து. ஏன்னா இந்த ஏசாயா தீர்க்க தரிசியின் காலத்துக்கும் இந்த கோரேசின் காலத்துக்கும் கிட்டத்தட்ட நிறவோட்டு அவ்வளோ காலங்கள் இருக்குது. இந்த ப்ராப்பர்சி இதுக்கு முன்னாடி இடைப்பட்ட காலங்களை பார்த்தீங்கன்னா, அப்போ அத்தனை வருட காலங்கள் இருந்த இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம்? ஒரு புறஜாதி மனுஷனுக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம், நமக்கு தீர்க்க தரிசனம் கர்த்தர் வச்சிருக்கிறார். இங்கே எழுதி வச்சிருக்குது, உங்களுக்கு எனக்கு எழுதாமல் வச்சிருக்கிறார். நம்புறாங்க இல்லையா? அல்லேலூயா. இங்கே எழுதி வச்சு, ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்லை, அந்த எழுதுந்த பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே கர்த்தர் வச்சுட்டார். அது உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணல தெரியல. அப்போது உங்களுக்காக எனக்காக தேவன் ஆல்ரெடி அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் வச்சிருக்கிறார். யாருடைய ஞாபக புஸ்தகத்தில்? அவருடைய புஸ்தகத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்போ தேசத்தை அசைத்த எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சு பல லட்சங்களை கோடிகளை ரட்சித்திருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்படின்னா உங்கள் மேலையும் என் மேலையும் தேவன் ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை வைத்திருக்கிறது உண்மை. இந்த அபிஷேகத்தை நாம் உணர்ந்து நடக்கிறதா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு ராஜா சீட்டில் உக்காந்துருக்கான்னா, இந்த கோரேஸ் யாருன்னா பெர்சிய பேரரசன். அவன் உட்காரான்னா அவனை குறித்த அத்தனை டீட்டெயிலையும், என்னை குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்லுது, சாஸ்திரிங்க என்ன சொல்கிறாங்க, எதிராளி இருக்க அவன் தீர்க்க தரிசனம் ஏதாவது வச்சுருக்காங்களா, எழுதியிருக்காங்களா, அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டு பார்க்குறவங்க யார்? பேரரசனாகிய கோரேஸ். நேபுகாத் நேச்சர். அதனால தான் எரேமியா கிட்ட கேட்டான், என்னை பற்றி என்ன சொல்கிறார் உன் கடவுள் அப்படின்னு கேட்டான். அப்படின்னா நம்மளும் போய் குறி கேட்கலாமான்னு அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. அப்படி இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா.
முக்காலத்தையும் அறிந்த தேவன் தான் நம்முடைய தேவன். முக்காலத்தையும் ஆண்டவர் அவர் தான், ஆண்டு கொண்டிருக்கிறவர் அவர் தான். ஒருவேளை நம்மக்கிட்ட ஏதாவது தப்பு இருக்குன்னா கரெக்ஷன் பண்ணி மாற்றுறவரும் அவர் தான். அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு காலம் முடிஞ்சிடுச்சு சொன்னார், காலத்தை கூட்டி கொடுக்குறோம் அவர் தான். ஆமாவா இல்லையா? அப்படின்னா தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் பெரியது, நாம் ஆராதிக்கிறவர் பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்ம மேலே ஒரு பிளான் இருக்குது. நம்ம பிளானை நம்ம கெடுத்துக்கவும் முடியும், நம்ம மேலே வச்சிருக்க திட்டத்தை கெடுத்துக்கவும் முடியும், ஆக்டிவேட் பண்ணிக்கவும் முடியும். அந்த பிளானை பெருசாகவும் மாற்றிக்க முடியும். பாஸ்டர் சொன்னார் பாருங்கள், எலியாவின் மேலே ஒரு பிளான் இருந்துச்சு, பட் ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை. நிம்சியின் குமாரன் ஆகிய யெகூ அபிஷேகம் பண்ணது யார்? எலியாவா? ஆனால் அந்த வேலை யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர்? எலியாவுக்கு கொடுத்தார். அவர் முடிச்சாரா? முடிக்கல. அப்புறம் இன்னொரு நபரை கூட அந்த காரியத்தை கூட அவர் பண்ணலை. அந்த வேலையை எலிசா பார்க்குறாரு. அப்படின்னா நல்லா கவனிங்க, நம்முடைய தரிசனத்தை பெருசாக்கிக்கவும் முடியும், நம்முடைய தரிசனத்தை குறுக்கி கொள்ளவும் முடியும். தேவன் நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை வச்சுட்டார். அந்த அபிஷேகத்தை பெரிதாக்கவும் குறுகி கொள்ளவும் கெடுத்து கொள்ளவும் முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். 12 பேரும் பிசாசு ஓட்டியிருக்கிறாங்க, 12 பேரும் வியாதியை சுகமாக்கியிருக்கிறாங்க. ஆமாம் தானே? இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மனுஷன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமே. ஏன் அந்த இடத்துல யூதாஸ் சிக்கனாரு அப்படின்னா, 12 பேரும் இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்க தான், இயேசுவின் வார்த்தையை கேட்டவங்க தான், இயேசுவோடு ஆகாரம் புசித்தவர்கள், இயேசுவோடு உறங்கினவர்கள், இயேசுவோடு ஜெபித்தவர்கள், எல்லாம் அவர் கூட இருந்தவங்க தான். ஆனால் இவருக்கு மட்டும் இன்னரில் ஒரு தாட் இருந்துச்சு. யாருக்கு? யூதாஸ். யூதாஸுடைய தாட் என்னங்க? காட்டி கொடுக்கணும். வேற என்னங்க? பணம் பார்க்கணும். வேற கிடையாது. இது எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரு பணம், ஒரு 30 வெள்ளிக்காசு இல்லை, ஒரு மேட்டரே இல்லை. அவனுக்குள்ள ஒரு இன்னர் அஜெண்டா இருந்துச்சு. என்னன்னா, இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாக உட்கார வைக்கணும். இதுதான் கான்செப்டே, வேற கான்செப்டே கிடையாது. இயேசுவை காட்டி கொடுத்தா, அவரை அடிச்சா யூத மக்கள் கொந்தளிப்பாங்க. யூத மக்கள் என்ன பண்ணுவாங்க? கொந்தளிப்பாங்க. ஒரு பெரிய புரட்சி வரும். ஏன்னா யூதர்களாம் முடங்கி போய் ரோம அரசாங்கத்தை எதிர்த்தா பேச முடியாமல் அவங்க முடங்கி போய் நமக்குன்னு யாரும் இல்லைன்ற ஒரு தலைவனாக நிற்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு புரட்சியான ஒரு ஆள் தேவை, ஒரு சூழ்நிலை வேணும். அங்கே இவங்கெல்லாம் ஒருமனமாகறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் தேவைப்படுது. அப்போ இயேசு அந்த நாளில் டாப் ஹீரோ தான். அவர் தான் இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஹீரோ டம்மி, ஒளிஞ்சிக்குவானுங்க. ஆனால் அன்னைக்கு அவர் ஒளிஞ்சிக்கிறார்ல, நான் தான் என்று சொல்லுகிறவர் அவர். அல்லேலூயா. கரெக்ட் தானே? அப்போது அவர் என்ன பண்ணார்? அவர் போனால் அற்புதம். அத்தனை டைமில் 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு மட்டும் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாராம். நான் நினைக்கிறேன் அது 15-20 பேர் இருப்பாங்க. கரெக்ட் தானே? ஆண்கள் மட்டும், அதாவது 20 வயதிற்கு மேற்பட்ட புருஷர்கள் மட்டும் 5000 பேர்னா, பெண்கள் வந்திருப்பாங்க, குழந்தைங்க வந்திருப்பாங்க, அது பெரிய கூட்டம்னு வச்சுக்கோங்க. அப்போ அத்தனை டைமில் சாப்பாடு கொடுக்க முடியும், முடவனை நடக்க வைக்க முடியும், ஊமையனை பேச வைக்க முடியும், செத்து போனால் எழுப்ப முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, என் கூட இருக்கிறவர் செத்து போனால் எழுப்புறவருன்னு சொன்னால் நான் அவருக்காக சாகத்துக்கு ரெடியாக இருப்பேன். ஏன்னா செத்தா எழுப்பிடுவார். அப்போது நான் சொல்ல இல்லைங்களா, எழுப்பிட போகிறார். எனக்கு கண்ணு போச்சுன்னா என் கண்ணு கொடுத்துருவார் அவர். எதை பற்றியும் சாப்பாடா பிரச்சனையே இல்லை, அவர் பின்னாடி போகலாம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு யூத ராஜ்யத்துக்கு, யூத சாம்ராஜ்யத்துக்கு உட்காரக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குதுன்னா இயேசுவுக்கு இருக்குது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய, கரெக்டான ஃபினான்ஷியல் ஒரு மேட்ரு இல்லை, சுகம் ஒரு மேட்ரு இல்லை, மரணம் ஒரு விஷயம் இல்லை, கரெக்டான சாப்பாடு ஒரு விஷயம் இல்லை, மரியாதைக்கு குறைவில்லை, இயேசுவோடு இருக்கிறன வணக்கம் வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சியின் காலம்தான் அது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இதெல்லாம் பார்த்துருந்த யூதாஸ் அதுக்காக தான் என்ன பண்ணுறான்? இயேசுவை விட்டு கொடுத்துட்டோம்னா, இயேசுவை காமிச்சு கொடுத்துட்டோம்னா அந்த வேத பாரெல்லாம் அடிப்பான். கரெக்ட் தானே? பிரச்சனை பண்ணுவான், ஒரு பெரிய குழப்பம் வரும். இப்போ ஒரு பெரிய புரட்சி வந்துன்னா, இயேசு தான் எங்களுக்கு ராஜாவாக இருக்கணும்னு வந்துட்டா அவர் ராஜாவாக உட்காந்துருவார். யூத சாம்ராஜ்யம் மறுபடியும் மேலே ஏறி என்ன பண்ணிடலாம்? உட்காந்தல நினைச்சா. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கல ஆண்டவர். அவர் சொல்ற, உன்னுடைய ராஜ்யம் வேற, என்னுடைய ராஜ்யம் வேற. நான் இந்த பூமியில் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன். அல்லேலூயா. நம்ம பாவம் யூதாஸை போட்டு மென்று தள்ளிடும். அவனை பக்கா திருடனாவே மாற்றிட்டோம், பண ஆசை பிடிச்சான். மேட்ரு அதே கிடையாது. இதுதான் விஷயமே, இன்னர் அஜெண்டா. அப்போது
இயேசுவோடு பிரயாணம் பண்ணினாலும், இயேசுவோடு நம்ம ஆகாரம் புசித்தாலும், இயேசுவோடு உறங்கினாலும், எண்ணமெல்லாம் இயேசுவாக இருந்தாலும், அவருடைய ராஜ்யத்தின் சித்தம் என்னங்கிறத நமக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் மினிஸ்ட்ரியாக பண்ண முடியும். அப்போது எல்லாருடைய தாட் வேறு மாதிரி இருந்துச்சு. இவருடைய தாட் மட்டும் எப்படி இருந்துச்சு? இவரை ராஜாவாக்கணும், இவர் ராஜாவானா நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிடலாம், இவர் ராஜாவாயிட்டா நான் ஒரு மினிஸ்டர் ஆகிடலாம், நான் ஒரு மந்திரி தானே. கரெக்ட் தானே? நாங்கள் 12 பேர் இருக்கோம், 12 பேர் மந்திரி ஆகிடுவோம். கரெக்ட் தானே? இந்த கான்செப்ட் தான் அங்கே பிரச்சனையை கொண்டு வந்தது. அப்போ இவருடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் என்னன்னா, தேவனுக்கு ஏற்ற அந்த ராஜ்யத்தை பற்றி இவர் யோசிக்கல. அதனால தான் அவர் யாரை வச்சு திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும் பார்க்கும்போது தவறான தேவனுடைய எண்ணத்தில் இல்லாத ஒரு சித்தம் உள்ளே இருந்தனால தான் அவர் அந்த பிரச்சனையில் வீணான பழியில் போய் மாட்டிட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பணியை செய்கிற நாம், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற நாம், தேவனுடைய கிருபையை பெற்ற நாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் எந்த தரிசனத்தில் ஓடுறோம், நம்ம மேலே இருக்க அபிஷேகம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஓடினா நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு வந்தனங்களை எதிர்பார்த்து கொண்டு போகிறாங்கன்னு வசனம் சொல்லுது. அது தப்புன்னு பைபிள் சொல்லுது. கரெக்ட் தானே? அப்போது இப்படி போகிறவங்க தன் ராஜ்யத்தை கட்டும்படி அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு ஆளால் ஒரு ராஜ்யத்தை கட்டணும்னு ஒரு பிளானில் போகிறாங்க. தட்ஸ் ராங். அது இல்லை, அஜெண்டாவே வேறு நமக்கு கொடுத்த. அப்போ யார் ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மாறாக தான் ஒரு ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்கணும்னு போகிறோமோ அவர்களை கொண்டு அந்த ஈவில் பிளான்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அந்த சாட்டனிக் பிளான் என்ன பண்ணும்? ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தேவ சித்தம் தான் எனக்கு வேணுன்றவங்களுக்கு தேவ திட்டத்தின்படி செய்யப்படுகிற அந்த தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்குங்க, நீங்களும் நானும் எந்த அபிஷேகத்தை பெற்றவங்களா இருக்கிறோம்? நான் மேல இருக்க அபிஷேகம் என்ன, காட்ஸ் பிளான் என்ன, இதை புரிஞ்சு போனா நல்லா இருக்கும். ரெண்டுமே நடக்கும். ஆனால் முடிவு என்னன்னா, ஒருத்தர் நாண்டுக்கிட்டு செத்தான், மற்றவங்களாம் மறுபடியும் டிராவலுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ரெடி ஆகிட்டாங்க. அதாவது தேவ ராஜ்யத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நாண்டுக்கிட்டு நிற்பான். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நினைக்கிறவங்க அவரோடு கூட செயல்படுவார்கள். அல்லேலூயா. சில நேரம் நம்மளை விட அவங்க ரொம்ப தேவனோடு நெருங்கி தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் கட்ட நினைக்கிறவங்க இது என்றைக்குமே நிறைய அங்கீகாரம் கிடைக்காது, சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போ இங்கே ஒருத்தர் வரும்போது ஒருத்தர் நம்ம புகழ்ந்து அப்படியே தூக்கி பேசணும்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? பயங்கர குஷி ஆகிடுவாங்க. இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு புகழ்ந்து பேசினா குஷி ஆகிடுவாங்க. அப்போ அடுத்த முறை அவங்களுக்கு வர்றதுக்கு என்னவாக இருக்கும்? ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, என்னடா இவ்வளோ மரியாதை தராருங்க. பட் மரியாதை கொடுக்குறவர் யார், எதுக்காக அதை கொடுக்குறாரு, ஏன் எனக்கு அந்த மரியாதை வந்துச்சு, இந்த மரியாதை எனக்கு கரெக்ட் தானா தப்பு தானே யோசிச்சோம்னா நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு புரிஞ்சிடும். அல்லேலூயா. சில விஷயங்கள் இந்த பூமியில் அங்கீகாரம் பெறாது, பரலோகத்தில் அங்கீகாரம் கிடைச்சிடும். சிலதுக்கு இங்கே அங்கீகாரம் கிடைக்கும், அங்கே அங்கீகாரம் கிடைக்காது. நிறைய இன்னைக்கு மினிஸ்ட்ரி எங்கே அங்கீகாரம் தேடுறோம்னா இங்கே அங்கீகாரம் தேடுகிறோம். இட்ஸ் ராங். இங்கே அங்கீகாரம் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு எங்கே அங்கீகாரம் கிடைக்கணும்? பரலோகத்தில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கீகாரம் தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு ஃபோக்கஸ் எல்லாமே இங்கே அங்கீகாரம் இங்கே. நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த அங்கீகாரம் இருக்கட்டும். நிறைய மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ராஜ்யத்தை விஸ்தாரமாக கட்டினவங்க இருக்கிறாங்க. அவங்க ராஜ்யத்தை ஒரு செகண்டில் அவங்கள ஆட விட்டுருவாங்க கவர்மெண்ட்டு. ஆமாவா இல்லையா? என்னங்கய்யா, உண்மை தானே? ஒரு சில மணி நேரத்தில் கதி கலங்கிடுவாங்க. கரெக்ட் தானே? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கீகாரம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஒருவனும் நம்மை தொடுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம மேலே இருக்க அபிஷேகம் என்ன, நாம் எந்த அங்கீகாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்முடைய மினிஸ்ட்ரி உண்மையாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நானும் யாரும் சாதாரணமான ஆள் கிடையாது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் சின்ன அதிகாரம் கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், நமக்கு இவ்வளோ தான் அதிகாரம் போல், அவரு தான் பெரிய பயங்கரமான அதிகாரம் பெற்றவர், சாத்தானெல்லாம் அவர் தான் ஓட்டிடுவார், சர்பத்தெல்லாம் அவர் தான் நசுக்குவார், என்னது தேலெல்லாம் அவர் தான் நசுக்குவார், நமக்கு நசுக்கு தெரியாதுலாம் கிடையாது.
உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், அந்த அதிகாரம் இட்ஸ் அ பவர்ஃபுல். அது மிகப்பெரிய அபிஷேகம். அல்லேலூயா. புறஜாதி ராஜாவுக்கு புரியுது, நமக்கு புரியல. புறஜாதி இன்னைக்கு சொல்கிறான், அவங்கக்கிட்ட போய் ஜோம் பண்ணால் சுகமாக அவனை தேடி வரானா இல்லையா? அவன் அடுத்தது வரான் வரல, ரட்சிக்கப்படல, ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே போனால் என்ன பண்ணோம், அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், பாவத்தின் விடுதலை கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை? நமக்கு தான் புரியல. நமக்கு தான் என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்போது வெளியே இருக்கிறவங்க தாங்க மேலே இருக்கிற எல்லா விஷயத்தையும், நம்ம மேலே இருக்கிற விஷயத்தை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்கள எதுக்காக தெரிஞ்சுக்கிறான்னு புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு தலைவர் இன்றைய கோரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம இன்றைய முதலமைச்சரை புகழ்ந்திருக்கிறார். இன்றைய கோரேஸ் யாரு? ஆமாம் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறார். தப்புலாம் சொல்லலை, நிறைய செஞ்சுருக்கிறாங்க. நம்மளே சில நேரம் அவங்கள செய்ய விடாமல் கெடுத்து வச்சிருக்கிறோம். யாரை? நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அவங்க வேலையை கரெக்டாக தான் பார்க்குறாங்க. இத்தனை கிறிஸ்தவ அமைச்சர்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க, இத்தனை மினிஸ்டர் கிறிஸ்டியன் மினிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க ஒரே குரூப்பில் ஒரே பறவை விட்டாங்க. இப்போ என்ன வேலை பார்த்துருக்கோன்னா, அவங்கள செயல்படாமல் பண்ணிட்டோம். நம்ம அவங்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுத்துட்டோம்னா, என்ன அடையாளத்தை கொடுத்துட்டோம்? கிறிஸ்தவ அமைச்சர்கள், கிறிஸ்தவ எம்எல்ஏ, கிறிஸ்தவ எம்பி. இப்போ வெளியே அவங்க பொதுவான ஒரு நிலையில் இருக்காங்க. கரெக்ட் தானே? உண்மையா இல்லையா? இப்போ இது சொல்லும்போது வெளியே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹிந்துவுக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ அவங்க செய்ய முடியாமல் போயிடுச்சு. அவங்க என்ன ஹைலைட் பண்ணுவாங்க, நான் ஹிந்துவாக இருக்கிறனால எனக்கு என்ன பண்ணல, அவர் எனக்கு செய்யலை அப்படின்வாங்க. சரி, ஒரு பிரச்சனை இல்லை, நமக்கு அவங்க உதவி பண்ண நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு கிறிஸ்தவ விரோத இயக்கங்கள் இருக்குது வச்சுக்கோமே. அப்போது நமக்கு அவங்க ஃபேவராக பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி அவருக்கு ஃபேவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாருக்கு எடுத்தது, யாருக்கு எடுத்தது? அவ்வளோதான். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த வாய்ப்புகளையே நாமவே தப்பாக கிரியேட் பண்ணி நாமளே கெடுத்து கொள்ளுகிறோம். அப்படின்னா தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் வீரியத்தை புரியாம நாமளே நம்ம ஊழியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையா உங்களை அழைச்சது, கர்த்தர் அழைச்சது உண்மைன்னா, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி மக்கள் வருவார்கள். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நீங்க தேவனுடைய வார்த்தையை சரியா போதிக்கும் போது, உங்க சர்ச்சில் 10 பேர் இருக்கட்டும், 5 பேர் இருக்கட்டும், அந்த 5 பேருக்காக நீங்க அக்கறையோட நீங்கள் ஜெபிக்கும் போது, அக்கறையோடு கரிசனையோடு நீங்க வார்த்தை எடுத்து போதிக்க ஆரம்பிக்கும் போது, 5 பேர் 10 பேர் இருந்தாலும் 5000 பேர் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா உங்க வேலை ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். முதல்ல நமக்கே நம்ம அபிஷேகத்தை மதிக்கிறதுக்கு தெரியல, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுக்க தெரியல. அப்புறம் எப்படி நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும்? சிலருக்கு அவங்களுக்கு பேனர் போட்டிருக்குது, நம்ம சர்ச் பேனர் போடுறதே வெக்கம். நம்ம ஃபோட்டோ போட்டோம்னா நம்ம பெருமை ஆகிட்டோன்னு சொல்லிடுவாங்க. நீ அப்படியே உக்காந்துக்க, ஒரு நாள் நீ வரவே மாட்டேன் மேலே. ஒரு கோட் போடுறதுக்கு பயம், ஒரு டை கட்டுறதுக்கு வெக்கம். எங்க யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா எவனா சொல்லிட்டு போகிறேன், நமக்குன்னா இருக்கு. உன் கழுத்து உங்கள் டை நீங்கள் கட்டி தொங்க விட்டுக்குங்க. நீங்கள் காசு குத்துவாங்க, நீ ஷூட்டு நீங்கள் வாங்கி போட்டுங்க. ஊரில் இருக்கிறவங்க 1000 பேசுவான். புரியுதா? தூஷிக்கிறவங்க அவங்க தூஷிச்சே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. ஊரில் இருக்க மரியாதை கொடுக்குறாங்க, கொடுக்கல, ரெண்டாவது. கரெக்ட் தானே? ஐ ஆம் அ கிரைஸ்ட் அம்பாசிடர். நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, என் மேலே ஒரு வல்லம் இருக்குது, என் மேலே ஒரு அதிகாரம் இருக்குது. நான் தாயின் கருவில் உருவாவதுக்குமே கர்த்தரை தெரிஞ்சிருக்கிறாரு. ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி பிறந்தவன் நான். அல்லேலூயா. வீட்டில் ஃபேமிலி பிளான் பண்ணால் கூட அதையும் மாற்றிட்டு பிறக்க வச்சவர் என்ன ஆண்டவர். அப்படி தானே? உண்மையா இல்லையா? யாராவது இந்த புள்ள இந்த நாளில் தான் பிறக்கணும்னு தீர்மானம் பண்ண முடியுமா?
அமாவாசையில் பிறந்துடுச்சு அது. ஐயோ அமாவாசையில் பிறந்துச்சு, உருப்படாது. ரட்சிக்கப்பட்டோம் அதே அமாவாசையில் எத்தனை பேர் வல்லமையான காரியத்தை செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஆல்ரெடி எல்லாமே காட்ஸ் பிளான் தான். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம அபிஷேகத்தை நமக்கு மதிக்க தெரியலன்னா யார் மதிப்பா? நமக்கே டவுட்டு. சில பேர் பிசாசு பிடிச்சி ஏதோ ஒன்று ஆடுதுன்னா சோத்திரம் போ ஏசு நாமத்தில் இப்படி இங்கேருந்து ஓட்டினா அது எங்கே போவோம்? நமக்கே டவுட்டு. அது போகுமா? அடிச்சிச்சுன்னா ஏசு நாம, இதெல்லாம் வேடிக்கையா இல்லையா? நமக்கே ஒரு தைரியம் வேண்டாமா? நமக்கே ஒரு தைரியம் சொல்லுங்க. அதிகாரத்தில் ஏசு நாமத்தில் போன்னு சொல்லு. அல்லேலூயா. சொன்னா போயிடுமே. அது நமக்கே டவுட்டா இருக்குது. வியாதி சுகம், இது ஜோம் பண்ணா சுகமாகுமான்னு தெரியலையே. இதுக்கு வரம் பெற்றவங்க தான் வரணும். எந்த வரம் பெற்றவங்க? யாரை கூப்பிடுறது? அல்லேலூயா. ஆல்ரெடி தேவன் அதெல்லாம் நமக்கு கொடுத்தானே அனுப்பியிருக்கிறாரு. அல்லேலூயா. செயல்படுத்துறது நமக்கு டவுட்டு. சுகமாகுமா ஆவாதா, நடக்குமா நடக்காதா, வருமா வராதா? ஏன் நமக்கு என்ன டவுட்டுங்க? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. நாங்கள் இப்போ சாட்சி போடுவோம் பாருங்கள். அன்றைக்கு 2 நாள் எங்கள் யூடியூப்பில் போடுவேன். ஒரு சகோதரி கை கீழே இருப்பாங்க நினைக்கிறேன். கையெல்லாம் வெடிப்பாக அது ரணக்குஷ்டம். அது வெடிப்பாக ஆயிடுச்சு. அவங்ககிட்ட 4-5 மாதமாக கஷ்டப்படுறோம்னு எனக்கு தெரியாது. எனக்கு போன சண்டே 2 சண்டே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜோம் பண்ணுமா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி இது மாதிரி 2 கையும் மேலே அப்படியே வச்சேன். ஜோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் கொண்டு ஜோம் பண்ணி போன அனுப்பிச்சிட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிட்ட என்னமாச்சு? சுகமாயிடுச்சு பாஸ்டர். அல்லேலூயா. 2 கையை அது ரணக்குஷ்டன்னு சொல்லுவாங்க. தெரியல பாஸ்டர் உங்களுக்கு? அது அப்படியே ரத்தம் கசிதம், நரம்பெல்லாம் தெரியுது. அப்படியே கை ஜோம் பண்ணேன். நான் ஜோம் பண்ணிட்டு இங்கே தான் ஜோம் பண்ணேன். அடுத்த வாரம் கேட்குறேன், போனது இந்த முந்தின ஞாயிற்றுக்கிழமை சுகமாயிடுச்சியா? நான் இந்த வாரம் பண்ணாங்க சாட்சி சொல்கிறாங்க. அப்படி என்னன்னா, நீங்கள் உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை நீங்கள் மதிச்சிங்கன்னா, எனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறா நீங்கள் நினச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். இல்லை நடக்காது. உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் பவர்ஃபுல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செயல்படும், இல்லைன்னா செயல்படாது. பொய் சொல்லாங்க, பெருமைலாம் சொல்ல. இவ்வளோ தூரத்தில் அங்கே தூரத்தில் பிசாசு இங்கேருந்து ஒரு அதட்டட்னா அங்கேயே விழுந்துடும். பார்க்கும்போதே விழும். நான் நம்புகிறேன் என் மேலே இருக்க அபிஷேகம் அதுன்னு சொல்லி. நீங்கள் உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை நீங்கள் கனம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தின் வல்லமை நீங்கள் உணருங்க. உங்களுக்காக கதவுகள் திறந்துருக்குது. நமக்கு இந்த ஒரு வசனம், இரும்பு தாழ்பால்களை முறித்து, இல்லை என்னது போட்டிருக்காங்க வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை உடைத்து பொக்கிஷங்களை தர. எங்கே பொக்கிஷங்களை தர்றது? நமக்கு தான் அபிஷேகத்தை மதிக்கவே தெரியலையே. நம்ம மேல இருக்க அபிஷேகத்தின் வேல்யூ தெரியலையே. அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு அல்லேலூயா வந்துச்சா பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம மேலே நமக்கே டவுட்டுன்னு அர்த்தம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவங்க இல்லை. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்ற அபிஷேகம். பட்டணங்களையும் சொல்லுங்க, பட்டணங்களையும் கிராமங்களையும் தேசங்களை அசைக்கிற அபிஷேகம். ஆமாம். ரொம்ப வளர்ந்துட்டுன்னா பக்கத்தில் பார்த்து சொல்ல மாட்டோம், யாரா தப்பாக நினச்சிக்குவாங்க. கையை பிடிச்சி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மேலே இருக்க அபிஷேகம் ஸ்பெஷல். கோரேஸ்கே தெரியாது என் மேலே இப்படி விட்ட அபிஷேகம் இருக்குன்ட்டு. ஆனால் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவனுக்கே தெரியாது. யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெண்கல கதவுகளை அப்படி இதெல்லாம் என்னது, கதவுகள்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. என்னத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு சம்பவத்துக்கு போகலாம். இந்த பெர்சிய மன்னன், இந்த கோரேஸ், இந்த பேரரசன் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு போக முயற்சி எடுக்கிறான். என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னால், அந்த பெர்சிய மன்னன் பாபிலோன் தேசத்துக்கு யுத்தம் பண்ண விரும்புகிறான். ஆனால் பாபிலோன் தேசத்தில் போய் யுத்தம் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வர்றது சாதாரண காரியம் இல்லை. ஏன்னா அந்த பாபிலோன் தேசத்தினுடைய கோட்டை சுவர்கள் பார்த்தீங்கன்னா 300 அடி உயரம். எத்தனை அடி உயரம்? 300 அடி உயரம், 80 அடி அகலம். கோட்டை சுவர் எவ்வளோ? 300 அடி உயரமும் 80 அடி அகலம் உள்ளது. அதுக்கு அடுத்தது ஒரு இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கோட்டை சுவர், அதுவும் 300 அடி, அதுவும் 80 அடி அகலம். இதுக்கு நடுவில் களிமண்ணை கொட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ நெருக்கமாக களிமண்ணை போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அவனுடைய கோட்டை சுவர் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்கு. 300 அடி ஏற முடியுமா?
சீக்கிரம் ஏற முடியாது. 80 அடி அகலம், மேலே ரதமே ஓடுமா, 2 ரதம் அட்டன் டைம் ஓட்டலாம். நம்ம இங்கே இருக்கிற 30 அடி ரோட்டில் 2 பஸ் ஓட்டுறோம் இல்லை. 80 அடி அகலத்தில் 2 ரதம் சும்மா ஜம்முன்னு போவோம். 2 பக்கமும் இருக்குது, உள்ளே இருக்கு உள்ள வெளியே. அப்போ அப்பேற்பட்ட ஒரு கோட்டையை வைத்துள்ள பாபிலோன் ராஜ்யத்தை ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளே போகிறதுன்ற பெரும் கஷ்டம். அதே போல் இப்போ இந்த வெண்கல கதவுகள் அப்படின்னு சொல்லுதுல, இந்த கோட்டையில் 100 வெண்கல கதவுகளுடைய வழி இருக்குது. எத்தனை வழி இருக்குது? 100 வெண்கல கதவுகளுடைய அந்த வழி இருக்குது. அப்போ அவ்வளோ பாதுகாப்பாக வெண்கல கதவு சீக்கிரம் உடைக்கவும் முடியாது இல்லை. தாழ்பாள்களும் நல்ல இருப்பு தாழ்பால், இரும்பு வந்து முக்கியமான பாதுகாப்பு வச்சுருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடம் தான் பாபிலோன் ராஜ்யம். அல்லேலூயா. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா, நடுவில் அந்த கோட்டை சுவருக்கு நடுவில் ஒரு வழி இருக்குது, யூப்ரட்டிஸ் நதி. இந்த நதி என்ன பண்ணணும்னா இந்த பாபிலோன் ராஜ்யத்துன்னு அந்த ராஜ்யத்துக்குள்ளே பூந்து போகும். கிழக்கில் ஆரம்பித்து மேற்கு நோக்கி மேற்கில் ஆரம்பித்து கிழக்கு நோக்கி போகுது. இப்போ இது வந்து எப்பயும் தண்ணி போயிட்டே இருக்கும். தண்ணியில் என்ன பண்ணாது, வத்தாது. நம்ம ஆறுங்க மாதிரிலாம் கிடையாது. எப்பொழுதும் தண்ணி போயிட்டு இருக்கிற நகரம். அதை ஒட்டி வீடுகள் எல்லாமே இருக்குது. அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு நகரம். தண்ணியை கடந்து என்ன பண்ண முடியாது சட்டுன்னு, அதுக்கும் கதவு இருக்குது. அந்த தண்ணியை கடந்து போகிறதுக்கு கதவு இருக்குது, போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பலமுள்ள ராஜ்யம் தான் பாபிலோன் ராஜ்யம். ஆனால் இந்த பெர்சிய பேரரசனான கோரேஸ் இதை கடந்து தான் உள்ளே வரணும். அவன் செக் பண்ணுறான், சான்ஸே கிடையாது, பாபிலோன் ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்கிறான், இந்த ராஜ்யத்துக்குள்ளே போய் யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி இந்த யூப்ரட்டிஸ் நதியை என்ன பண்ணுறான்னா கிளையாக வெட்டி அதை சின்ன சின்ன ஏரியாக மாற்றுறான். இதை பார்த்த பாபிலோனியர்கள், அதாவது அன்னைய காலங்களில் இந்த ஒரு அரசாண்டு வந்தான். அவன் யாருன்னு சொன்னால் வாசிக்கலாம், பெல்தஷாத்சார். அவன் தான் என்ன பண்ணுறான், அன்னைய காலங்களில் அரசாண்டு வருகிறான். அவன் தலைமையில் தான் அன்றைக்கி, ஏன்னா இவர் நேபுகாத் நேச்சாருடைய மகன். அன்னைய காலங்களில் தான் அவன் தான் அரசாண்டுக்கிட்டு வரான். அந்த அரசாண்டுட்டு இருக்கும்போது எல்லா மக்கள்லாம் சிரிக்கிறாங்க, என்ன நீ பெருசாக ஜெயிச்சிரி, வந்து பாடுறா, நீ எப்படி வந்து பாரு, நாங்கள் எப்படிப்பட்ட கோட்டை வச்சுருக்கோம் தெரியுமா, 300 அடி உயரம், 80 அடி அகலம், இந்த மாதிரி 2 மடங்கு செவரு வச்சுருக்கோம், உள்ளே தண்ணி ஓடுது, தண்ணிக்குள்ளே வந்து என்ன பண்ண முடியாது, பெருசாக யுத்தம் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. உண்மை தானே, பெரிய நதி ஓடுது. அப்போ அவ்வளவு பாதுகாப்பாக சிரித்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெர்சிய மன்னனாகிய அந்த கோரேஸ், இந்த பெர்சிய மன்னன் கோரேஸ் 6 மாதத்துக்கு மேலாக அவங்ககிட்ட இருக்க எல்லா டெக்னீஷியனை கூப்பிட்டு, ஆராய்ச்சியாளர்லாம் கூப்பிட்டு இதை எப்படி கடந்து போகிறதுன்னு பிளான் பண்ணி இந்த ஏரிகளெல்லாம் பிரித்து விட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். 6 மாதத்தில் தண்ணீர் தானாக கொஞ்சம் கொஞ்சமாய் திடீரென்று வத்த ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தெரியல, டக்குன்னு ஒரு நாள் திடீரென்று மாறுகிறது. அன்றைய நாள் பார்த்திங்கன்னா கிமு 1539 நாள், சரி 309 வருஷம். அல்லேலூயா. எந்த வருஷம்? கிமு 539 வருஷம், ஒரு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி எந்த கதவுலாம் பூட்டிருந்துச்சோ அந்த கதவெல்லாம் தானாக திறந்துருக்குது. என்னடா கதைன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் எதுவும் பொய் சொல்வதில்லை. அந்த வார்த்தைகளெல்லாம் நிச்சயம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. என்னைக்குன்னு சொன்னால், நம்ம இதெல்லாம் எடுத்து நேரம் போயிடும், நம்ம சீக்கிரம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்னைக்குன்னு சொன்னால், பெல்தஷாத்சார் 1000 பேர்களுக்கு விருந்து வைக்கிறார். என்னைக்கு? அக்டோபர் 2ஆம் தேதி 539ஆம் வருஷத்தில் ஒரு பெரிய விருந்து வைக்கிறார். அந்த விருந்து உபசரிப்பில் எருசலேம்லேருந்து ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள், வெள்ளி பொன் பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து அதை கொண்டு வர சொல்கிறான். கொண்டு வந்து அவன் மறுமனையாட்டி பொம்பளைங்கள்லாம் சேர்ந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு குடிச்சிக்கிட்டு இருந்த 1000 பேர், மற்றெல்லாம் மக்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. இந்த 1000 முக்கியமானவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. கூடியிருந்து குடிச்சிட்டு ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. இப்பொழுது பட்டணம் எல்லாம் வெண்கல கதவுகள்லாம் தானாகவே திறந்துருக்குது.
அன்னைக்கு நைட்டு கர்த்தர் சொல்ற, மெனே மெனே தெக்கால் உப்பர்சின், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்ததுன்னு சொல்றாரு. தானியேல் சொல்றாரு, நீ சாக போறேன்னு சொல்றாரு, உன் ராஜ்யத்துக்கு முடிவுரை எழுதிட்டாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அன்றைய இரவு கர்த்தர் கோரேசின் மேல் வைத்த அபிஷேகத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அன்றைய இரவு அந்த நதியெல்லாம் வத்தி போச்சுல, அந்த கதவின் வழியா உள்ள வந்து பார்த்தா எல்லாம் திறந்து கிடக்குது. கதவுல எல்லாம் என்ன பண்ணியிருக்கான், தண்ணியை போட்டு ஒரே விருந்து கொண்டாடிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் அவன் மேலே வைத்த அபிஷேகம், அவன் மேலே வைத்திருக்கிற திட்டம், அவனுக்காக வெண்கல கதவுகள் திறந்து கிடந்தது, அவனுக்காக பொக்கிஷங்கள் திறந்து கிடந்தது, கொள்ளையடித்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. கத்தி இன்றி இல்லை, எவனுமே கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அவன் தண்ணி அடிச்சு தூங்கின்னு கிடக்குறான். ஒருத்தனில்ல ராஜ்யத்தில் கேட்கறதுக்கு. என்ன திமிருன்னா, பெரிய கோட்டை இருக்கிறது, நாங்கள் பலசாலிகள், எங்களை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பாத்திரமா, என்னையா தேவனுடைய பாத்திரம், நாங்கள் அதிலே குடிப்போம், எங்கள் தேவனை புகழ்வோம் அப்படின்னு நினைக்க போகிற அந்த நாளுக்கு கர்த்தர் ஏற்கனவே முற்குறித்து வைத்திருந்தார், ஒருவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்கள் மேலும் என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் விக்கிரகத்தை புகழ்வதல்ல, விக்கிரகத்தின் புகழ்கிற அதிகாரங்களை விட வைக்கக்கூடிய, அதை ஜெயிக்க வைக்கக்கூடிய அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. எந்த ராஜ்யமோ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் அது பெரியது, நம்மேல் வைத்திருக்கிற தரிசனம் அது பெரிய தரிசனம். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தோம்ல நம்ம, ஹல்லேலூயா, வெண்கல கதவுல என்ன பண்ணியிருக்கு, திறந்துருக்கு. இருப்பு தாழ்பால்லாம் இங்கே ஒரே ஒரு டோரை உடைச்சான், மொத்தம் திறந்துக்கிடு உள்ள. ஏன்னா எல்லாம் தலைவர்கள்லாம் குடிச்சிட்டு அவன் ஜாலியாக இருக்க. பட்டணமே பாபிலோன் இருக்க நகரம் என்னவா இருக்குது, எல்லாம் குடித்து வெறித்து மகிழ்ச்சியாக அவங்க நேரத்தை கழிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அதை மாற்றி போட்டார் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 6 மணிக்கு நதியின் 2 வாசல்களை திறக்கப்பட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் எல்லாம் அமைதியாக கிட, ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக எனக்காக நம்ம வசனத்தை பற்றி இதை நம்ம வேறு மாதிரி தியானம் பண்ணியிருப்போம். நம்மளுக்காக நிறைய திறந்துருக்குதுங்க, நம்ம கண்டுபிடிக்கல. ஒரு ராஜா அவன் மேலே இருக்கிற விஷனை புரிஞ்சு அவனுக்கு ஒரு விஷன் வச்சு, இந்த விஷனை போட்டதே யார் தான் போட்டது, கர்த்தரே உள்ளே போட்டார். 6 மாதம் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருக்கான். 6 மாதம் இரவும் பகலும் வேலை செஞ்சு ஒரு நதியே திருப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு நதியை திருப்பிட்டான். சிரிக்கிறான், என்னடா என்ன பெருசாக நதியை திருப்பிடுவேன். ஹல்லேலூயா. தேவன் நம் பேர் வைத்திருக்கிற அபிஷேகம் பெரிதானால், எத்தனை பெரிய நதியானாலும், எத்தனை பெரிய சதியானாலும், எத்தனை பெரிய திட்டமானாலும், எத்தனை பெரிய பொல்லாங்கின் அதிகாரங்களையும் நம்மால் அழித்து நிர்மூலமாக்கி ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நாம் சாதாரணமானவங்க கிடையாது. ஹல்லேலூயா. கோரேஸுக்கே தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், என் கோரேஸ் இருக்கிறான், அதுக்கடுத்து தரிவு வரான், அவன் தான் உங்களுக்கு லெட்டர் கொடுக்க போகிறான், அவன் தான் உங்களை விடுதலை ஆக்க போகிறான். ஸோ கவனிங்க, நாம் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் நாம் உணராமல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு நதியே திருப்பி சைலண்ட்டாக ஒரு பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் அவன், எந்த கஷ்டமும் கிடையாது. சொன்ன மாதிரியே கதவுலாம் திறந்துருக்குது. பொக்கிஷெல்லாம் என்ன பண்ணியிருக்கு உள்ள, அங்கே கஜானா என்ன பண்ணியிருக்கு, எல்லாம் போய் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆளை காலி பண்ணிட்டு சீட்டில் உக்காந்துட்டான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர், நம்ம ரொம்ப பிரயாசப்படுறோம், சரியான பிரயாசத்தைப்படுவோம். எதையும் பார்த்து மலைத்து நிற்க வேண்டாம். அது பெரிய கோட்டை, பெரிய ஆளுங்க, அங்கே போகிறதுக்கு வழியே இல்லை, நாமெல்லாம் அதை செயல்படுத்த முடியாது. ஐயோ பெரிய நதி ஓடுது, இதெல்லாம் நம்மளால் முடியாது. இல்லை இல்லை இல்லை, ஓ மேலே இருக்கிற அபிஷேகம் பெரியது, நதிகளை வழியாக்குவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிப்பாய்களை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை, ஓ மேலே இருக்கிற அபிஷேகம் பெரியது. 100 வெண்கல கதவுகளை என்னால் திறக்க முடியாது,
உனக்காக 100 வெண்கல கதவுகளை ஏற்கனவே திறக்கும்படியான சூழ்நிலையை அவர் உருவாக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவங்க ரெடியாக தான் இருக்கிறாரு, நாம தான் ரெடி இல்லை. எல்லாத்தையும் பார்த்து மலைச்சு போய் நிற்கிறீங்க, மலைச்சு போய் எதையும் பார்த்து மலைச்சு நிற்காதீங்க, முழங்காலில் நில்லுங்க, திட்டங்களை போடுங்க. நீங்கள் இருக்கிற ஊரில் என்ன செய்யணும், உங்கள் சபை மக்களை கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் இருக்கிற தேசத்தில் என்ன செய்யணும்னு பிளானை நீங்கள் போடுங்க. அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார். ஏற்கனவே அதை செய்து அவர் ஆயத்தமாக தான் வச்சிருக்கிறார். வேலை செய்யறதுக்கு தான் ஆள் இல்லை இன்னைக்கு. அவர் பாருங்களேன், அவ்வளோ பேர் இருந்தாலும் அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு, அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ உருப்படி இல்லாத வேலையாட்களை வச்சுருக்கிறோம். ஏடுறா அண்ணா தூக்கி போடுறான், தூக்குடா அண்ணா மெதிக்கிறான், என்ன பண்ணுறானே தெரில. இந்திக்கார மாதிரி ஆகியிருக்காங்க நம்ம ஆளுங்க. அவன் வந்து எத்தனை கேன்றான், அதை செய்யடா கேண்ணா, இதை போய் தேயிடா ஆன்றான். இதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு கருத்து பேசினா, ஆண்டவரே தோத்துரும், ஆண்டவர் இது போய் செய்ப்பா, ஆண்டவரே வாங்க ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே, அவர் தான் செய்ய, இது போய் எக்ஸிக்யூட் பண்ண. எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அவர் பேசுகிறதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி காரியத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நாளில் ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பெரியது, நம்ம மேலே இருக்கிற பிளான் பெரியது. காட்ஸ் பிளான் பெருசு. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் கிதியோன். யாரு? சாதாரண. அவன் வேலையை, அவன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை உருப்படியாக செஞ்சிட்டு இருக்கிறான். ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருந்தான். சின்ன குடும்பம். அவன் சொல்கிறான், நான் ரொம்ப சின்ன குடும்பம், என்னெல்லாம் நம்பாதீங்க, என்னெல்லாம் முடியாது. நான் சொல்ல, சமஸ்த இஸ்ரவேலை உன்னைத்தையா நம்பி இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, உன்னைத்தையா நம்பி இருக்குது, நீ வா யுத்தம் பண்ண, மீதியானவர்களுக்கு நீ தான் வேணும். கிளம்பி போகிறான். சரி, யாரெல்லாம் நிறைய டெஸ்ட்லாம் நிறைய வைக்கிறான்ல, ஆண்டவருக்கே டெஸ்ட் வைக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு வரவங்களாம் வாங்க. எவ்வளோ பேர்? 36,000 பேர். ஆண்டு சொன்னார், ரொம்ப அதிகமாக இருக்குப்பா, இவ்வளோ பேர்லாம் வேணாம். பயந்து ஓடுறவங்களாம் என்ன பண்ணு, யாருக்கெல்லாம் பிடிக்கணும் போனால் என்ன ஆயிடுச்சு, 10,000 பேர் போயிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 22,000 பேர் இருக்கிறாங்க. சரி, எல்லாரும் இதுவும் அதிகண்டான்றாரு, வா தண்ணி குடித்து கூட்டிகிட்டு போ. ஆத்தண்டையில் போனோன்னே யுத்த கவசம்லாம் வச்சுருக்காங்க, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. தண்ணி குடிக்க சொல்ல எல்லாரையும். அழகாக தண்ணி எதாவது ஆகிடக்கூடாது, தண்ணி மேலே பட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு நல்லா இறங்கி 2 கை அள்ளி குடிக்கிறாங்க. ஒரு 300 பேர் மட்டும் என்ன பண்ணிட்டு போயிட்டு, எவனா வந்துருவானான்ட்டு நக்கி குடிச்சானா தண்ணியை. நக்கி குடிக்கிறது மட்டும் கூட மற்ற வீட்டுக்கு அனுப்புறான்ட்டாரு. அல்லேலூயா. ரொம்ப சுகவாசியாக நோவாமல் நோம்பு கும்பின்னு நினச்சின்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார். நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சதே தெரில. யார் இருக்கிற கஷ்டத்தில், நெருக்கத்தில், ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கத்துலேயும் நக்கி குடிக்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் கர்த்தருக்கென்று சூழ்நிலையெல்லாம் பார்க்காம நிற்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களை கொண்டு வெற்றியை தருவார். நோ கம்ஃபர்ட் ஜோன். பார்க்கறதுக்கு எல்லாம் கம்ஃபர்ட். இங்கே பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, உள்ளே எவ்வளோ வலிக்குதுன்னு யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தான் தெரியும். எவ்வளோ வாங்கியிருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். அல்லேலூயா. கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று கிடையவே கிடையாது. உள்ளே நிறைய வலி இருக்கும். அல்லேலூயா. உள்ளே நிறைய வலி இருக்கும், நிறைய ஏக்கங்கள் இருக்கும், நிறைய வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கும். கிடைக்காம இருக்கலாம், பரவாயில்லை, நக்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திரள் கூட்டம் இல்லை, நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். நம்ம எழும்பிட்டோம்னா நம்ம போகிற இடம்லாம் பயங்கர அசைவு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கள்ள உபதேசம் பண்ணுறவனே ஜெயிக்கிறான்னு சொல்லும்போது நல்ல உபதேசம் பண்ண ஜெயிக்க மாட்டோமா? அல்லேலூயா. ஏமாத்துக்காரனே ஜெயிக்கிறான் போது நல்ல கர்த்தருக்கு பயந்து ஒழிச்சு நம்ம ஜெயிக்க மாட்டோமா? அல்லேலூயா. ஜெபிக்காம இருக்கிறவனே வந்து அற்புதம் நடக்கும் இப்படி கள்ளத்திருக்குன்னு சொல்றானே, அவனே ஜெயிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு போதிக்கிறோமே, நாம ஜெயிக்க மாட்டோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவானுக்கோடு இணைந்து கொண்டு அருவருப்பாளர்களும் விலகி ஓடுறோமே, நம்ம ஜெயிக்க மாட்டோமா?
எனக்கு அன்பான நம்மையில் தேவன் பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எதுவும் சாதாரணமானது இல்லை. அது பலத்த காரியங்களை செய்யும். 2 குஷ்டரோகி போனால், குஷ்டரோகி போகும்போதே எதிராளி படை வந்து அலறுதுன்னா, நல்லா இருக்கிற நம்ம போனால் அலறாதா, ஓடாதா, நடுங்காதா? அல்லேலூயா. 2 பேருக்கு தெரிஞ்சிச்சு, கர்த்தர் பேசிட்டாரு, போலாண்டா அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம குஷ்டரோகிகளை வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எல்லாம் குஷ்டரோகி போல வெறுத்த மாதிரி நம்மளை வெறுத்திருக்கலாம், முடங்கி போன மாதிரி இருக்கலாம், பார்க்கறதுக்கு குஷ்டரோகியாக கூட தெரியல நிறைய பேருக்கு. நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், நம்ம நல்லது போதிக்கும் போது, நல்லது செய்யும்போது, நம்ம சில காரியங்கள் விலகி போகும்போது நம்மளை பிடிக்காது, நம்மளை குஷ்டரோகி மாதிரியே பார்ப்பாங்க. பரவாயில்ல. ஆனால் இந்த குஷ்டரோகி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஓடுகிற குஷ்டரோகி, நான் போகும்போது பாளையம் நடுங்கும், சத்துரு நிர்மூலமாக்கப்பட்டு விழுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மேல இருக்க அபிஷேகத்தை உணர்வோம். கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த வருடத்துடைய கடைசி போதகர் ஐக்கியம், அடுத்த வருஷத்தில் ஜனவரியில் தான் இதோட போதகர் ஐக்கியம். அதனால் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஒரு தரிசனத்தோடு கூட முடிக்கலாம். ஒரு தரிசனத்தோடு நம்ம மேல இருக்க அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாக முடிக்கலாமா? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Rabala shata laga gada rama dita laba gada na ribala gada da rodo shete leba dhatara dena bagada na ba. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சில நேரங்களில் சில இடங்கள் எங்களை குஷ்டரோகி மாதிரி எங்களை பார்க்குறாங்க, குஷ்டரோகி மாதிரி எங்களை நடத்துகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சத்தத்தை தானே கேட்க நிற்கிறோம், உங்கள் சத்தத்தை தானே எதிர்பார்த்துருக்கிறோம். என் ஆண்டவரது ஒரு சத்தம் வருமா? நான் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, புறஜாதி பேரரசன் ஆண்டவரே, ஆண்டவரே கோரேசை நீர் அபிஷேகம் பண்ணி வைத்திர, ஆண்டவரே அறியாதவன் அபிஷேகம் பண்ணி வைத்திர. நாங்கள் உம்மை அறிந்தவங்களப்பா, எங்க மேல இருக்க அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்கு புரியலையே, அது வேலை செய்யாம இருக்குது. இந்த கால வேளையில ஆண்டவரே, அந்த அபிஷேகம், எங்க மேல இருக்கிற அபிஷேகம், எங்க மேல இருக்க அதிகாரம், எங்க மேல இருக்கிற வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வருடத்தை முடிக்க போகிற நாங்க ஆண்டவரை முடங்கினவர்களாய் அல்ல, கட்டுண்டவர்களாய் அல்ல, கலக்கத்தோடு நிற்கிறவர்களாய் அல்ல, செயலற்றவர்களாய் அல்ல, மலைத்து போய் சத்ருவின் கோட்டையை பார்த்து, சத்ருவின் அதிகாரங்களை பார்த்து மலைத்து போய் நிற்கிறவர்களாய் அல்ல, இறங்கி செயல்படுகிறவர்களாக, திட்டமிட்டு சத்ருவின் அதிகாரங்களை முறியடிக்கிறவர்களாக எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. ரேபா தாடா லாபா காதா ரபா ரேமாலா தோட்டோ ரோதோ ஷேட்டேலே காமானா ரபா. நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு விசேஷித்த அபிஷேகத்துக்காக இந்த நாள்ல நான் காத்திருக்கிறேன். ஊழியர்களாக கூடியிருக்கிறோம், ஒரு மனப்பட்டு கூடியிருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவரே, பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேர் கூடினாங்க. ஒருத்தங்க கூட வீணா போல, ஒரு நபர் கூட வீணா போல. எல்லாரையும் கர்த்தர் வல்லமையான அபிஷேகத்தினால, அக்னிமயமான நாவுகளினால கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றினாரு. இன்றைக்கு அந்த அபிஷேகம் கடந்து வரட்டும். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க, இந்த வல்லமை எங்க மேல ஊற்றுங்க, உங்க கிருபை எங்க மேல ஊற்றுங்க. ஆண்டவரே, நாங்க முடங்கி போயிடக்கூடாது, முடங்கி போயிடக்கூடாது ஆண்டவரே, முடங்கி போயிடக்கூடாது ஆண்டவரே. ரேபா தட்டா லோகோ தேட்டே ரேபாரானாபா. எங்க மேல இருக்க அபிஷேகம் பெருகின வாய் திறந்து கேளுங்க. நீங்க கேட்கும் போது முடங்கின உங்க அபிஷேகம் மீண்டும் மீண்டும் அக்னி ஜுவாலையா எழும்போ. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வல்லமையா எழும்போ. பலமான காரியங்களை செய்யும்படி உங்க மேல இருக்க அபிஷேகம் எழும்போ. கர்த்தருடைய வல்லமையான அக்னி, வல்லமையான அக்னி இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியர் மேல ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. சோர்வு நீக்குங்க ஆண்டவரே, சோர்வு போகட்டும், வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள் நீங்கட்டும், ஊழியத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கட்டும். மலைத்து போயிருக்கிற நிலைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஊழியத்தை சூழ்ந்திருக்கிற அந்தகார சங்கிலிகள் உடைந்து போவதாக. அன்பு போதகரே, என் அன்பு சகோதரா, உனக்காக வெண்கல கதவுகள் திறந்து கிடக்குது. நீ போய் ஒன்றும் உடைக்க தேவையில்லை, உனக்காக அவர் திறந்து வச்சிருக்கிறாரு. நீ திட்டமிடு, 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 திட்டமிடு. நீ கடந்து போக முடியாத எல்லையை நீ கடந்து போவாய், ஏற முடியாத உயரங்களை நீ காண்பாய்.
திட்டமிட்டு ஊழியத்தில் செயல்படுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. இதுவரை காணாத வல்லமையான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அக்னி ஜுவாலையாய் கடந்து வருகிறதை என் ஆவியில உணர்கிறேன். அக்னி பந்தாய் கடந்து வருகிறத உணர்கிறேன். ரிசீவ் இட், பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுகிறார். அக்னி பந்தை கர்த்தர் போடுறாரு, இப்பொழுது போடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரேகோ தோட்டோ ராமாலாதான தம்முடைய ஊழியனை அக்னி ஜுவாலையாய் வைப்பேன் என்று சொன்னவர் இந்த காலவேளையில அந்த அக்னி ஜுவாலையை உங்கள் மேல என் மேல கர்த்தர் இறங்க பண்ணுகிறார். சூழ்நிலை நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக, குடும்பத்தில் வந்த மன அழுத்தங்கள் நிமித்தமாக முடங்கி போனீர்களோ, எனக்குள்ள அக்கினி என்னால உணர முடியல, அது வேலை செய்யறத பார்க்க முடியலன்னு சொல்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் கரங்களை பிடிக்கிறார். நான் உன் வலது கையை பிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன கோரேசை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நான் உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன், உன் வலது கையை பிடித்து நான் சொல்லுகிறேன். உனக்காக வெண்கல கதவுகள் திறந்து கிடக்கிறது. உனக்காக ராஜ்யம் ஆயத்தமாயிருக்கிறது. உனக்காக வழிகளை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். பொக்கிஷங்கள் உனக்காக காத்திருக்கிறது. சுதந்தரித்துக் கொள்வாயாக, சுதந்தரித்துக் கொள்வீர்களாக. பிரபுநாதிரந்தரோ ரஹந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தாத்தா தானந்தரங்க வியானந்தரோ ஓ ராஷாதா. ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரா, பல வருடங்களாய் கண்ணீர் வடித்தும் என்னால் மேலே வர முடியல, கர்த்தர் என்ன பயன்படுத்தாம இருக்கிற, ஊழியத்தில் மேன்மையை பார்க்க முடியலன்னு சொல்றீங்களா? அன்பு சகோதரா, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. ரொம்ப நான் பலவீனப்பட்டு போனேன், ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், கவலைப்படாத. நான் உன் வலது கையை பிடித்து நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறவர். வலது கை பிடித்து நடத்துவேன். இன்றைய நாளிலிருந்து நான் நடத்துறத உணர்வேன். என்னுடைய சத்தம் தொனிக்கும். சொப்பனங்களை காண்பாய், தரிசனங்களை காண்பாய். இங்க வரும்போது கூட ஒரு சோர்வோடு கூட இப்படியே தான் என் காலம் போயிடுமான்னு நினைச்சு வந்த ஒரு சகோதரர் உண்டு. இப்படியே நான் விட்டுற மாட்டேன், நான் உன்னை நடத்துவேன். சத்துருவின் கோட்டைகளை கண்டு நீ மலைத்து போய் நிற்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன், நீ போகும் இடமெல்லாம் உன் கூட வருவேன். மலைத்து நிற்காத, பலம் கொண்டு திடமனதா இரு, பலம் கொண்டு திடமனதா இரு. நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை விட்டு விலகல. நான் உன் கூட தான் வரேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன்.
ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். உள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். அலைகள் அகன்றிட வேண்டும். காணவை ஏறாக கனவானவை சமமாகும். உள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் தகர்ந்திட வேண்டும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான், எப்போதென்று தெரியல. அவரையே நம்முடைய கண்கள் எதிர்நோக்கி நம்ம மேல் இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து ஆயத்தமாவோம், வல்லமையான காரியங்களை செய்வோம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. உம்முடைய கரம் எங்க மேல இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்